கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய உலகத்தில் எவ்வளோ மனுஷர் இருக்கிறாங்க, நம்மை அறிந்திருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதாவது இந்த பூமியிலங்க ஒருத்தர் ஒரு உள்ளம் தேவனை தேடுகிறது என்பதை தேவன் அறிவார். ஏனென்றால் அவர் உணர்வுள்ளவர். ஆமென். அவர் நன்றாய் அறிந்து கொள்கிறவர். ஆமென். நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாவற்றும் இருக்கிறார். பாருங்க, நீ எங்க போனாலும் நான் இருப்பேன்னு சொல்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலை இருந்தாலும் மகளே, நீ கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை வியாதியில் இருக்கிறீர்களா, பலவீனமா இருக்கிறீர்களா? ஆமென். ஆண்டவர் சொல்கிறார் 2வது வசனத்துல, ஏன் உட்கார்ந்தலையும். ஆமென். நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது நீங்க எழுந்திருக்கிறீர்களா? நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்களா? படித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க மக்களே? கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் படுக்கையில இருக்கலாம். எனக்கு இந்த வியாதி ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தி, அண்ணன் சொல்றேன், உன் படுக்கையை மாற்றி போட்டுருவேன், ஏன்னா நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் நாவிலே சொல் வருவதற்கு முன்பாக நீ என்கிட்ட என்ன பேச போற என்பதை அவர் அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அறிந்திருக்கிற ஒருவர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேச போறோம் என்று அவங்களுக்கு தெரியும். ஆமென். வார்த்தைகள் சொல்ல வேண்டியது அல்ல. ஆமென். நம்முடைய முக பாவனைகள் அதை காட்டி கொடுத்துரும். அதான் ஆண்டவர் சொல்றா, என் மகளே, உன் முகத்தை, என் மனவாட்டியே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஏன் தெரியுங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். யார் உன்னை தொடுறான், யார் உன்னை கெடுதல் பண்றான், உனக்கு விரோதமா யார் எழும்புறான், உனக்கு விரோதமா யார் நெஞ்சில வின வச்சிருக்கிறாங்க, உனக்கு விரோதமா யார் சூனியம் பண்றாங்க, மந்திரம் பண்றான், தந்திரம் பண்றான், உனக்கு விரோதமா இவன் அழிஞ்சு போன, அவன் அழிஞ்சு போய், யாரா இருந்தாலும் அவன் பக்கம் எல்லாம் திரும்பிடும். ஏன்னா என் மகளை நான் அறிந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, பக்தன் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா, இந்த அறிவுப்பா, நீங்கள் நான் அறிந்திருக்கிறீங்க, இந்த அறிவு ரொம்ப ஆச்சரியம்ப்பா. மக்களுக்கு தெரியல, விசுவாசிகளுக்கு தெரியல, என் தேவன் எவ்வளவு அறிந்திருக்கிறார். நான் பார்க்கும்போது அதை சொல்லுவேன், ஐயோ, உங்களை எவ்வளவா அவர் நேசிக்கிறார், ஏன் நீங்கள் அந்த அளவுக்கு தெரியல. இந்த அறிவு இல்லையே மக்களுக்கு. பாருங்க, இன்னொரு அறிவு இருக்கு. 139 சங்கீதம் 16வது வசனத்திலே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவைகள் ஒன்றாகிலும் இல்லாதது போல் அவைகளாம் அனைத்தும் அவை உருவாக்கப்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்க, நம்மை குறித்து அவர் எழுதுகிறார். என் பிள்ளைங்களுடைய அவயங்கள் எப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைங்க கருவை பார்க்கிறாருங்க. ஆமென். கருவை பார்க்கிற தேவன் உன்னை